Okay, okay. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இந்த வேலையில நம்மளால ஒன்று கூட முடியாட்டி கூட இந்த ஆன்லைன் மூலியமாக உங்க அனைவரையும் கூட சேர்ந்து ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த இந்த ஸ்லாய்க்கத்துக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எப்படியாப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும் நாம் தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும், அவரை களி கூற வேண்டும். நீங்க இருக்கிற இடத்திலிருந்து நீங்க தேவனை ஆராதிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. அப்படியே நீங்க இருக்கிற இடத்திலிருந்து உங்க கரங்களை தூக்கி நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையில் ஆண்டவரே எங்களை ஒரு பங்காளியாக நீ ஆயத்த பண்ணதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில ஆண்டவரே நாங்கள் எது செய்து இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை நீ நிரப்பும், எங்க வீடுகளை நிரப்பும். உம்முடைய பிரசன்னத்தினால, உம்முடைய அபிஷேகத்தினால நீர் இப்போதே ஆண்டவரை நீ நிரப்பும்படி செபிக்கிறோம். இந்த வேளையில ஆண்டவரை உம்மை ஆராதிக்கும் போது எங்க வீடுகளில் எங்களிலும் ஆண்டவரை நீர் ஆண்டவரை ஒரு புது பலத்தையும் ஒரு சுகத்தையும் ஒரு உற்சாகத்தையும் தந்து நீ வழி நடத்தும். எங்க வீடு ஆண்டவர் நீ சுத்திகரிக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த ஆராதனை ஆண்டவரே உம் கருத்துல ஒப்படைக்கிறோம் அப்பா ராஜா. கர்த்தாவே, நீரே ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இருந்து நீ வழிநடத்தும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க குற்றங்குறைகளை மணியும் உம் ரத்தத்தினால எங்களை கழுவும்படி செபிக்கிறோம். இந்த வேலையில ஆண்டவரே உம் எதிராக ஆண்டவரே நாங்கள் எது செய்திருந்தாலும் இந்த வேலையில எங்களை மணியும்படி செபிக்கிறோம். இந்த ஆராதனை தந்ததுக்காக நன்றி. இந்த 4 பேருக்கும் எங்களை காண செய்ய இந்த ஜீவனை கிருபையை நீ தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. தொடர்ந்து நீ வழி நடத்தும் அப்பா. நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி செபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவர். நன்றி கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஆண்டவர், நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த நாள்ல ஆண்டவர் உங்களிடம் சொல்கிறது என்னன்னா, எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, நான் உன்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறேன். என்னோட கிருபை உன்னிடம் இருக்கிறது. கலக்கப்படாதே, பயப்படாதே. நான் உன் சார்பில் இருந்து நீ சிறு கூட்டமாக இருந்தாலும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சந்தோஷமாக நீங்க இருக்கிற இடத்திலிருந்து ஆண்டவரை உற்சாகமாக பாடுவோம். ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கையில் எனக்கு பயமே இல்லை. ஹல்லேலூயா. நான் நம்பிடும் தேவன்
கலக்கம் எனக்கு இல்லை. என்னை நடத்திடும் என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லை. நான் நம்பிடும் தேவன் குருவாயிருக்க கலக்கம் எனக்கு இல்லை. பாதைகள் பாதைகள் எங்கும் தடையாததோ தாமதம் மட்டும் வந்தாததோ. பாதைகள் எங்கும் தடையாததோ தாமதம் என்றும் நல்லாததோ. தேவனியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை. தேவனியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை. ஒரு பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சாமி கர்த்தருக்கு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக இருக்கும் தேவன் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் குருவாயிருக்க கலக்கம் எனக்கில்லை. முடிந்ததை யோசிக்காதே பூர்வமானது சிந்திக்காதே. முடிந்ததை யோசிக்காதே பூர்வமானது சிந்திக்காதே. மேலானதை சுடதறிக்க வேறொன்று செய்வார் பயமில்லை. மேலானதை சுடதறிக்க வேறொன்று செய்வார் பயமில்லை. பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சாமி கர்த்தருக்கு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை. பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சாமி கர்த்தருக்கு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் குருவாயிருக்க கலக்கம் எனக்கில்லையே. சொல்லுமா என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் குருவாயிருக்க கலக்கம் எனக்கில்லை. பயமில்லை 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 பயமில்லையே நம் சாமி கர்த்தருக்கு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சாமி கர்த்தருக்கு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சாமி கர்த்தருக்கு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஹalleluya. பயப்படாதே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை அவர் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. உற்சாகமாக தொடர்ந்து நம் தேவனை பாடுவோமாக. அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன். நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் உனக்கு அளித்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் நீ இயேசுவை நம்பும்போது. ஹalleluya. ஹalleluya. சந்தோஷமாக இருக்கிறோம். காப்பாற்றும் தெய்வம் உண்மையை யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையை யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. நீ சொல்லி ஆமராத புயலொன்று காத்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன் உண்மையின்றி யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன் உண்மையை
தேசத்தை தலையாக்கினே இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கினே தேசத்தை தலையாக்கினே ஆராதனை ஆராதனை சொல்ல சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொல்ல சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொல்ல சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையை யாரும் இல்லை முடிந்தவை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு நீரே இல்லை சொல்ல சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையை யாரும் இல்லை முடிந்தவை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு நீரே இல்லை நீ சொல்லி ஆராதனை சுயலோட்டை பார்த்ததில்லை நீ சொல்லி கேளாதனை சூழ்நிலையிலுமில்லை ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. Hallelujah. Hallelujah. அவர் வாக்கு சத்தம் என்றும் மாறாது. அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன், உங்க சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே. அப்படியாக இந்த வேலையில கர்த்தர் அவர் நம் மேய்ப்பராக இருக்கிறார். எந்த வேலையிலும் நம் ஜீவனை அவரே பாதுகாத்துக் கொள்கிற தேவன். நம் அன்றாட தேவையை அவர் சந்திக்கக்கூடிய தேவன். எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவர் நம்மளை கைவிடாத தேவன். நீங்க செல்லும் வழி அன்று அவரை செம்மையாக்குகிற தேவன். அவர் கிருபை தயவு என்றும் உங்களை தொடர்ந்து பாடுவோமா? ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு. கர்த்தர் என்னே மலராய்
ஆராதனைக்காக உமக்கு நன்றி. நீ தொடர்ந்து இந்த நாளை வழி நடத்துவோம் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இந்த நாளை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல பேச போற நாங்கள் கேட்க போற வார்த்தைகளை ஆண்டவரே நீ எங்களோட பேசும்படி செபிக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுக்குள்ள போகும்போது அது கிரியை செலுத்த நீ வழிநடத்தும்படி செபிக்கிறோம். ஆண்டவர் எல்லாம் கருத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல ஆமென். ஆமென். God bless you. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையை நாங்கள் இன்னும் துதிக்க போகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus. உயிரோடு இருக்கிறவர்களே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக மரணம் நம்மளை சுத்தி கொண்டு இருக்கிறது. அநேக நாளைக்கு எந்திரிப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியாம ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஆராதனைக்குள்ளே நம்ம இருக்கிறோம்னா, நம்ம ஆண்டவர் கொடுத்த இந்த மூச்சு, ஆண்டவர் கொடுத்த இந்த சுவாசம், அவரை நம்ம துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். என்னோட கூட பாடுறீங்களா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சுவாசம் உள்ள யாவதும் சொல்லுவோமாக. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், எல்லாரும் இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஆவியானவரே, இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் நீ அசைவாடுவீராக. உம்முடைய பிரசன்னம் நாங்கள் எங்க இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், இப்பொழுது உம்முடைய பிரசன்னம் நிறையேற்றும் இயேசுவின் நாமத்தில். Let the Holy Spirit, let the power of the Holy Spirit, let the power of the Pentecost, தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை நீ இருக்கிற இடத்துல, நீ எங்கெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறியோ தேவ மகிமை, ஒரு சுகமடைக்கிற காலம் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். Thank you Jesus. I break every evil spirit. Thank you Jesus. In the name of Jesus. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த அருமையான மாலை நேரத்திலே ஒரு பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க இந்த கொடுத்த நல்ல சிலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறதான, இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே, இந்த பெந்தகோஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே எங்களை ஒருமனமாக கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீ எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. ஆவியானவரே, நீ எங்களோடு கூட நீ பேசுவீராக. ஆவியானவரே, ஆவியானவர் எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல விடுதலை உண்டு என்று சொன்னீரே. ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்கள் விடுதலை ஆக்கும் என்று சொன்னதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி. தேவ பிரசன்னம் எங்கள் உள்ளத்தில் நடப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இந்த பிள்ளைகளோட ஆவிக்குறி கண்களை நீ தொடர்ந்து விடுவீராக, ஆவிக்குறி செவிகள் தொடர்ந்து விடுவீராக. ஆவியானவரே, இந்த கடைசி நாட்களிலே நீ என்ன சொல்ல விரும்புகிறதோ அது நீ பேச வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீ வழி நடத்துவீராக. இந்த ஆராதனை முழுவதும் அன்பு காலத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
உம்மோட பிரசன்னம் எல்லாம் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீ மோசேட்ட சொன்னே அப்பா, என்னோட பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக போகும் என்று சொன்னீதப்பா. இந்த நேரத்தில் உம்மோட பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக போகட்டும், எல்லா தடைகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளும் இதுவரைக்கும் நீ பழி அனுப்பி பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மோட கரம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ரீமலாபா ஷாத்தா காபா தியந்த லலபா ரீமலாபா ரீமலோலபோ ஷோகோ லோலபோ ரீமனாலபா ரீமலாலபா. நீங்க எங்களா இருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் ஆவியில் ஜெபம் பண்ணுங்க. Bala bala baria tarara badika borolobo di manana bashodo robo di kabala la bala la balayato di maria bria la bashodo robo di bala la barianta la ba di manala baria la barianto robo di bala la ba. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி. ஹalleluya. எல்லாம் துதியும் எல்லாம் கனமும் எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. நான் பேசுகிறது அங்கே கிளியராக இருக்கிறதா? தயவு செய்து யாராவது கமெண்ட் பண்ணுங்க. அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தேவ செய்தியை கொடுக்கறதுக்கு முன்பாக இந்த ஆடியோலாம் நல்லா கிளியராக இருக்க வேண்டும் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஹalleluya. நான் பேசுகிறது கிளியராக இருக்கிறதா? தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். உங்கள் எல்லாரும் இந்த இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை நேர ஆராதனைக்கு நாங்கள் வர வைக்கிறோம். We want to welcome online service, the Pentecost Sunday. The Pentecost Sundayல எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வர வைக்கிறோம். பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தாவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. முதலாவது நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியங்கள், ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்னைக்கு உயிரோடு வைத்திருக்காது. அதுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அதுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னு சொல்லும்போது நம்மளை சுற்றி அநேக மரணங்கள் நம்மளை நடந்து கொண்டு இருக்கிறது, அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, அநேக நம்மளை சுற்றி காரியங்கள் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு நல்ல செய்தி இல்லாத ஒரு காலத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் ஆவியானவர் ஆண்டவர் நம்மளையும் உங்களையும் என்னையும் இன்னைக்கு உயிரோடு வைத்திருக்காது என்று சொல்லும்போது ஒரு நோக்கம் உண்டு. There is a purpose. ஒரு நோக்கம் இருக்குது என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரோட கதம் உங்கள் மேலே இருந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தரோட கதம் உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தரோட கதம் உங்கள் சரீரத்தில் இருக்குது என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் என்றென்றைக்கும் நல்லவராக இருக்கிறார். God is good. தயவு செய்து கமெண்ட்ல நீங்க போடுங்க, God is good அப்படி சொல்லுங்க. God is good to me. God is good to my family. ஓகேங்களா? நீங்க எதா காரியங்களும் சரி, ஆண்டவர் நன்மையான காரியங்களை நீங்கள் எழுதி போடுங்க. கத்து கமெண்ட் பண்ணுங்க. தயவு செய்து இந்த சர்வீஸும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் சர்வீஸில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். வரக்கூடிய காலத்திலையும் நம்மளுக்கு இன்னும் ஆன்லைனில் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஸோ அதனால் இதை பார்த்து கொண்டு இருக்க தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கைகளில் நீங்கள் கர்த்தர் நல்லவதா. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு காரியத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். பெந்தகோஸ்ட் சண்டே என்று எல்லாரும் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். பெந்தகோஸ்ட் சண்டே, பெந்தகோஸ்ட் சண்டே, பெந்தகோஸ்ட் சண்டே. நீங்கள் அநேகதை எனக்கு கிட்ட கேட்டிருந்தார்கள், பெந்தகோஸ்ட் சண்டேனா என்னது பாஸ்டர், இது என்ன ஒரு சண்டேயா, இது என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு சண்டேயா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு வேதத்திலிருந்து தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த பெந்தகோஸ்ட் சண்டே என்று சொல்லும்போது இந்த 50 நாள் இயேசு உயிர்த்தெழுந்து 50 நாள் வந்தது இந்த ஒரு பெந்தகோஸ்ட் சண்டேயாக இருந்தது. ஓகேங்களா? இன்னைக்கு இயேசு அந்த அவரோட டிசைபிள் எல்லாம் அவர் போய் ஒரு இடத்துல போய் நிற்காது காத்திருக்க சொன்னாது. ஓகேங்களா? அந்த காத்திருக்கிற நேரத்தில் தான் ஆவியானவர் அந்த இடத்துல பலமாக இறங்கின ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள். அந்த நாள் தான் இன்றைக்கு பெந்தகோஸ்ட் சண்டே என்று சொல்லும்போது the book of Acts chapter 2 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கலாம். புக் ஆஃப் Acts, அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரம் வசனம் 1 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறாரு. ஆமென். வாசித்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரம் 1வது வசனம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தகோஸ்தில் இந்த நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். ஏன் ஒரு மனமாக வந்திருந்தாங்கன்னு சொல்லும்போது இயேசு சொன்னாது. இயேசு என்ன சொன்னாதுன்னா, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம்.
ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீங்கள் போய் அவரோட ஆவியானவருக்கு காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் வந்து டிசைபிள் கிட்ட சொல்றாரு, ஆவியானவருக்கு காத்திருக்க வேண்டும் அப்படி சொல்லி. ஸோ இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல போய் கூடி இருக்கிறார்கள். அப்பர் ரூம் என்று சொல்லி ஒரு இடத்துல கூடி கொண்டிருந்தாங்க. இந்த பெந்தகோஸ்து சண்டே தான் முதலாவது தேவ ஆவியானவர் கிரியை செஞ்சதான ஒரு காரியங்கள். இன்னைக்கு உலகம் முழுவதும் சபைகள் பதுக்கப்பட்டது என்று சொல்லும்போது, எப்படி பதுக்கப்பட்டது என்று சொல்லும்போது இங்கேருந்து ஆரம்பிச்சது தான். அதனால தான் இந்த பெந்தகோஸ்து சண்டே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பெந்தகோஸ்துல நடந்த ஒரு இவென்ட், இந்த பெந்தகோஸ்துல நடந்ததான இந்த சம்பவம் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு இம்பாக்ட் பண்ணி இருக்கிறது. நீங்கள் பாருங்க, இந்த பெந்தகோஸ்துல ஆவியானவர் இறங்குனது ஒரு சபையில இறங்கல, ஒரு வீட்டுக்குள்ள தான் இறங்கினாது. ஒரு வீட்டு மொட்டை மாடின்னு சொல்லியிருப்பார்கள். இன்னைக்கு மலேசியாவில் நம்ம மொட்டை மாடிலாம் பார்க்க ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்தியா தேசத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் நிறைய வீட்டில் வந்து மொட்டை மாடிகள் இருக்கலாம். மேலே போய் பார்க்கலாம். ஓகேங்களா? மேலே வந்து ஒரு பல்கனி போல அப்படி ஒரு வீடு முழுவதும் அப்படி இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஆவியானவர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு சபை எங்கே ஆரம்பித்ததுன்னு சொல்லும்போது, ஆவியானவர் சபையில் முதலாவது கிரியை செய்ய ஆரம்பிக்கல. ஆண்டவர் முதலாவது ஆவியானவர் பலமாக இறங்கினது ஒரு வீட்டுக்குள்ளே இறங்கினாது. ஒரு வீட்டில் தான் இந்த அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்தது. இந்த வீட்டுக்குள்ளே தான் இந்த பெந்தகோஸ்து சண்டே அக்கினி மயமாக ஆரம்பித்தது. ஏன்னா ஆண்டவர் சொன்னாது, இது உங்களை நான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், எனக்கு பின்னால் வருகிறவர் உங்களை அக்கினியால் அபிஷேகப்படுத்துவாது. இந்த அபிஷேகப்படுத்துகிற அக்கினி தான் இந்த பெந்தகோஸ்து சண்டே. இந்த 40 நாள் பெந்தகோஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹவர்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லும்போது, ஓகேங்களா? இந்த ஹவர்ஸ் ஃபெஸ்டிவல் இன்னைக்கு பொங்கல் அப்படி கொண்டாடுற அதுதான் இந்த பெந்தகோஸ்ட் சண்டே. இந்த பெந்தகோஸ்ட்ல 50 நாள் இயேசு உயிர் தெழுந்தோட எல்லாரும் காத்திருந்தார்கள். எவ்வளவு நாள் காத்திருந்தார்கள்? 10 நாள் காத்திருந்தார்கள். எத்தனை பேர் காத்திருந்தார்கள்? 120 பேர். இயேசுவோட டிசைபிள் வந்தவங்க 120 பேர் காத்திருந்தார்கள். ஆண்டவர் அப்படியாக சொன்னார். ஓகேங்களா? என்ன சொன்னாது? வாசிப்போமாக. லூக்கா அப்போஸ்தலர் நடவடிக்கை, தி புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 4 இருந்து வாசிப்போமாக. அன்றியும் அவர் அவர்களுடனே கூட வந்திருந்த போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தது அது நீங்க பெற்றுக்கொண்டுட்டீங்க. ஆனா இனி 2வது காரியம், சில நாளுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞானஸ்தானப்படுவீர்கள். அப்புறம் 2 மாதிரியான ஞானஸ்தானங்கள். பரிசுத்த ஆவியானவனால நிரப்பப்பட வேண்டும். ஒரு விசுவாசியா இருந்தால், ஒரு தேவனோட அதாவது இயேசு பின்னால நம்ம போகிறோம்னா, ஞானஸ்தானம் எடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, நீ பரிசுத்த ஆவியினால் அபிஷேகப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினால நீங்கள் ஞானஸ்தானப்பட வேண்டும். இன்னைக்கு நம்மளுக்கு காத்திருக்க தேவையில்ல. 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் அபிஷேகப்படுத்துறது அந்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்றீங்களா? இன்னைக்கு நம்ம அங்கேயும் இங்கேயும் போய் தேட தேவையில்ல. நம்மளுக்குள்ள இருக்கிறவர் தான் அந்த ஆவியானவர். இன்னைக்கு பாருங்க, அவர் சொல்றாரு, எனக்கு பின்னால வருவது அவர் அக்கினியால ஞானஸ்தானப்படுவார்கள். தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் கொடுத்தது. ஆண்டவர் சொல்றாரு, நீ வரும்போது நீங்கள் பலனடைந்து, அப்புறம் என்னது? பலனடைந்து முடிந்தது என்ன போட்டிருக்கு? பலனடைந்து அப்புறம் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சாட்சியாக இருப்பீர்கள். ஆண்டவர் ஆவினால நிரப்ப ஒரு நாட்கள், அந்த நாட்கள். ஓகே, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் ஒரு இடத்துல இந்த காத்திருங்க. இந்த காத்திருக்கும் போது அங்க ஆவியானவர் வருவாது, அங்க அக்கினியால நிரப்பப்படுவோம். அங்கதான் நம்ம பார்க்கிறோம். எந்த புஸ்தகத்துல முதல்ல வாசிச்சோம்ல? லூக்கால ஆக்ட்ஸ் 2வது அதிகாரத்துல இருந்து வாசிங்க. 2வது அதிகாரம். பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து. பாருங்க, இந்த சம்பவம் வந்து ஒரு சபையில நடக்கல, ஒரு வீட்டு அதை மேல நடந்தது ஒரு சம்பவம்.
ஆண்டவர் சொன்னார் நீங்க போய் காத்திருங்க. அந்த காத்திருக்கும் போது ஆவியான அக்கினி போல உங்களை நிரப்புவாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இயேசு முன்னுக்கு முன்பாகவே சொல்லிட்டாரு இது நடக்க போகுதுன்னு. அப்ப இவங்கெல்லாம் போய் காத்திருக்கும் போது என்ன நடக்க ஆரம்பிக்குது? ஓகேங்களா, அந்த பெந்தகோஸ்த் நாட்கள் சொன்னபடி நடக்குது. பாருங்க, இயேசு சொன்னது 10 நாள் சென்று நடக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா, அவர் இந்த காரியத்தை சொல்லும் போது எல்லாரும் போய் காத்திருக்கிறாங்க. எவ்வளவு நாள் காத்திருக்காங்க? 10 நாள் காத்திருக்காங்க. வெயிட்டிங். ஆண்டவர் சொன்னாத இது நடக்கும் என்று சொன்னாதே, இன்னும் நடக்காம இருக்க காத்திருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் காத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டோட வருகைக்கு நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம மத்தியில் அசைவாட வேண்டும். ஆண்டவர் நம்ம மத்தியில் வந்து பெரிய காரியங்கள் செய்யணும். இன்னும் ஒண்ணுமே நடக்காம இருக்கிறத, இன்னும் ஓசா போய்கிட்டு இருக்கிற நான் சொல்லுவேன், நம்மளை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் ஆண்டவர் சொன்னது இப்ப நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதே போல ஆண்டவர் இந்த காலத்தில் சொன்னது போல நான் உன்னை நிரப்புவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னாலும் நிச்சயம் ஆசீர்வதிப்பாரு. அப்ப பெந்தகோஸ்த் நாட்கள் வரும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் போய் காத்துருங்க. இன்னைக்கு எல்லாரும் வீட்டில் உட்காந்து காத்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் உட்காந்துக்கிட்டு வெளியில போக முடியாது, காத்து கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் வெயிட் பண்ணுங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்க. அப்பதான் காத்துங்க, அப்பதான் இந்த வைரஸ் போகும். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்க்குறோம் எல்லாரும் வந்து ஒரு இடத்துல உட்காந்து இருக்கிறாங்க. ஓகேங்க, உட்காந்துருக்கும் போது இந்த 120 பேரும் என்ன நடந்தாங்கன்னா, 120 பேர் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 பேர்கிட்ட காத்திருந்து என்னடா ஒண்ணுமே நடக்கல சொல்லிட்டு சோர்ந்து போயிட்டாங்க. ஆனா இந்த 120 பேருக்கும் ஒரு ஸ்பெஷலான அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தாரு. when you wait upon the Lord, கர்த்தரிடத்தில் நீங்க காத்திருக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு சிறந்ததாக கொடுப்பாரு. அவசரப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. சூழ்நிலையை பார்த்து என்னடா நடக்காத மாதிரி இருக்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கலாம், யோசிச்சிருக்கலாம். ஆனா கர்த்தரோட வார்த்தையில ஒரு வல்லமை இருக்கு. ஆமென். கர்த்தரோட வார்த்தையில ஒரு அற்புதங்கள் இருக்கு. when God ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பித்தாருன்னா அது நிச்சயம் நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாதுன்னா இஸ்ரவேல் தேசத்தை யாரும் தொட முடியாதுன்னா நிச்சயமா யாருமே தொட முடியாது. அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் சொல்றாருன்னா நான் நான் திரும்பி வருவேன் ஆண்டவர் சொன்னாதுன்னா அவர் நிச்சயமா திரும்பி வர போகிறாரு. ஆக ஆண்டவர் நம்மளோட ஆண்டவர் பொய் சொல்லுகிற ஆண்டவர் இல்லை, சூழ்நிலையை பார்த்து வாக்கு தத்துவத்தை மாற்றுகிற ஆண்டவர் இல்லை, அவர் சொன்னபடி நடத்துகிற தேவன். அவர் உனக்கு சுகத்தை தருவேன்னு சொன்னாதுன்னா அவர் நிச்சயம் உனக்கு சுகத்தை தருவாது. எங்க ஆவியானவர்களுக்கு உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னா நிச்சயமா ஆவியானவனுக்குள்ள இருக்கு. பாருங்க, பெந்தகோஸ்த் நாட்கள் வரும்போது மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். பாருங்க, இந்த நாள்ல வரும்போது எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். I think God is telling something today. இந்த பெந்தகோஸ்த் சண்டேல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. நீ மெத்தடிஸ்டா இருக்கலாம், நீ லூதரனா இருக்கலாம், நீ ஆங்கிலிக்கனா இருக்கலாம், நீ பெந்தகோஸ்த் சபையோன்னு இருக்கலாம், நீ ஆவிக்குரிய சபைகளாக இருக்கலாம், எந்த சபையாக இருந்தாலும் சரி, இங்க எந்த சபைக்கும் ஆண்டவர் ஸ்பெஷலாக ஆண்டவர் ஆவியானது கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு ஒரு மனம் தான் ரொம்ப முக்கியம். யூனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். I think this is the time நம்மளோட தியோலஜி, டெக்னாலஜி எல்லா லாஜியும் எடுத்து தூக்கி போட்டுட்டு ஆவியானவருக்கு இடம் கொடுக்கறதான ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம். ஆவியானவருக்கு நீ இடம் கொடுக்க ஆரம்பித்தனால் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாரு. You no need to have education. நான் பைபிள் ஸ்கூல் போகணுமா போகக்கூடாதா, நான் எனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு, அதை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை. ஆவியானவருக்கு நீ இடம் கொடுத்து பாரு. ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பயன்படுத்துவதை நீ உன்னால பார்க்க முடியும். கர்த்தர் உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். This is the time we need to come together. யூனிட்டியாக நம்ம இருக்க வேண்டும், ஒரு மனமாக நம்ம இருக்க வேண்டும். நீ எந்த சபை, நான் எந்த சபை, அதை பாருங்க. இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் சொல்றாரு அவர் ஜனங்களுக்கு அவரு நடப்பினாது. அவ்வளவுதான். அவர் ஒரு மனமாக இருந்தனால ஆண்டவர் அந்த இடத்தை நடப்பினாது. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பாருங்க, அந்த உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டது. வானத்திலிருந்து ஏதோ ஒரு காரியங்கள் வந்தது, காற்று வந்தது, the fire, the wind, அந்த காரியங்கள் நடக்க ஆரம்பித்தது. அப்ப என்ன நடக்க ஆரம்பிச்சது? தொடர்ந்து வாசிங்க. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொரு மேலும் நடந்தது. அங்கதான் எல்லாரும் அபிஷேகப்பட்டார்கள். அநேக பாஷை பேச ஆரம்பித்தார்கள். ஓதி மனாலா பாஷா காபாதி பா எல்லாரும் பேச ஆரம்பித்தார்கள். அவங்க பாஷையை பேச ஆரம்பித்தார்கள். தேவன் அக்கினியால சொன்னபடி அவர் நிரப்பினாது.
Hallelujah. அதனால தான் இந்த நாள் Pentecost Sunday is very very important. Why we need to celebrate? Because the church was birthed on that day. அந்த நாள்ல அந்த 120 பேர்ல ஆண்டவர் அபிஷேகப்படுத்தினதுனால தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்தனியத்தை இயேசு பத்தி ஒரு எழுப்புதல் ஆண்டவர் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் ஜனங்களை பயன்படுத்தினாரு. இந்த 120 பேர் ஆண்டவர் அபிஷேகப்படுத்தினாரு. 12 பேர் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு. 120 பேர் ஆண்டவர் அபிஷேகப்படுத்தினார். அதுக்கப்புறம் எல்லாரும் அக்கினியா ஆரம்பித்தார்கள். அபிஷேகத்தில் அங்கங்க போயிட்டு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்தது. ஏன் சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாது, கடைசி நாட்களிலே நான் மாம்சமான ஆவியின் மேலே எல்லார் மேலேயும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, அதே அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசிச்சுக்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும். பாருங்க, நான் போன வாரத்தை நான் சொன்னேன், we are in the last days. இந்த கடைசி நாட்களை நம்ம இருக்கிறோம். ஓகே, ஹல்லேலூயா. கடைசி நாட்களை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் உபத்திரம், ஒரு பக்கம் தேவனோட வருகை, ஒரு பக்கம் அழிவு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் அதே கடைசி நாட்களிலே ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்களிலே என்ன செய்வாரா? வாசிங்க. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். There is a last days. God is going to pour out the sea spirit. ஒரு பரிசுத்த ஆவியானவர், ஒரு வல்லமையான ஆவியானவர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யறதுக்கு நீ ஒண்டியா செய்ய முடியாது. ஏன் சொல்லும்போது ஆவியானவர், இயேசுவுக்கே ஆவியானவர் தேவைனா உலகம் ஆவியானவர் தேவை. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? இயேசுவுக்கே ஆவியானவர் தேவைன்னு அப்படின்னு சொல்றீங்க. அது வசனம் அப்புறமாக நான் கொடுக்குறேன். பட் இதுக்கப்புறம் நீங்க பாருங்க, வசனம் என்ன போட்டிருக்குன்னா, மாம்சமான யாவது மேலும் என் ஆவியை ஊற்றுவாதா. அப்ப யாரு மேல ஊற்றுவாதா? வாசிங்க. அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்களோட பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்களா? அப்படிப்பட்ட ஆவியானவர் அபிஷேகம் கடைசி நாட்களிலே ஆண்டவர் ஊற்றுவாது. இதை நம்ம பார்க்க முடியுது அந்த காலகட்டத்தில். நம்மளால பார்க்க ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு யூடியூப்ல தட்டி பாருங்க, children are praying for prophecy, அற்புதங்கள் அடையாளங்கள். சிறு பிள்ளைகளை ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? வாலிபர்களை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. வாலிபர்கள் அநேகர் வெளியில போயிட்டு ஆண்டவரோட காரியத்தை ராஜ்யத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். தொடர்ந்து வாசிங்க. உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். இது கடைசி நாட்களோட அடையாளங்கள். தொடர்ந்து வாசிங்க. என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாள பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவர் உனக்குள்ளே வரும்போது you are the church. ரிமெம்பர், நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறதுகளே, நம்ம சபைக்கு போகிறதுனால தான் இது நம்ம சர்ச்னு சொல்றோம். ஆனா ஆக்சுவலி வேதத்தின் படி பார்க்க போனா அந்த காலத்துல ஆண்டவர் அதிகமான அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சது வீட்டுக்குள்ள. அநேக ஆண்டோட பிரசன்னம் உன் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டும். ஆண்டோட பிரசன்னம் உன் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டும்னா இன்னைக்கு நம்ம வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். எல்லாரும் அடைக்கப்பட்டது, வேலைக்கு போக முடியல. அப்போ வீட்டுக்குள்ளே ஒர்க் ஃப்ரம் ஹோம். அப்புறம் சமைக்கிறது வீட்டுக்குள்ளே தான். ஓகேங்களா? எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே தான். இன்னைக்கு வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. ஓகே, அந்த வீடு, அந்த ஆலயத்தை, அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் தேவ பிரசன்னமாக மாற்றுங்க. ஆவியானவருக்கு அதிகமாக இடம் கொடுங்க. not feel with கொரோனா வைரஸ். இன்னைக்கு கொரோனா வைரஸ் எந்த வீட்டை தாக்கலான்னு அவன் காத்து கொண்டு இருக்கிறான். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், மோசே காலத்தில் எல்லாரும் ரத்தத்தை பூசினாங்க. எங்கே பூசினாங்க? அந்த வீடு முன்னுக்குள்ள கதவுற ரத்தத்தை பூசினாங்க. இன்னைக்கு நம்ம போய் ரத்தத்தை பூச முடியாது, நம்மளை பிடிச்சிருவாங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்கள் வீடு தேவ பிரசன்னமாக மாற்றுங்க. தேவ பிரசன்னமாக அபிஷேகப்படுத்துங்க. தேவனோட பாடல்களை பாடுங்க, ஓடட்டும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபாதர் பக்மன்ஸோ ஜான் ஜபராஜ் பாடல்களோ எந்த பாடலான ஆராதனை பாடல்களை போட்டுக்கொண்டே கேட்டுக்கொண்டு உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய உள்ள இருக்கிற ஆவியானவர் இன்னும் பலப்படுத்துங்க. ஓகேங்களா? தேவ பிரசனத்தால் உங்கள் வீடு நிரப்புங்க. அப்பொழுது பாருங்க, உங்கள் வீட்டில் ஒரு அற்புதங்கள் நடக்கும், ஒரு அடையாளங்கள் நீங்கள் பார்க்க போறீங்க. நீங்கள் ஒரு வித்தியாசத்தை பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வீட்டு சபையில தான் நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். தேவ பிரசனம் நடந்திருக்கிறது. வீட்டுக்கு போனோட சினிமா பாட்டு போடுறது, டிக்டாக்கை போடுறது, அதை போடுறது, இதை போடுறது, இந்த மாதிரி செய்யறது, அந்த மாதிரி செய்யறது. அப்புறம் வீட்டுக்குள்ள தலை விரிச்சு போட்டு ஆடும்போது அப்பதான் ஏன் ஆண்டவதே அப்படி நம்ம சொல்றது. நம்மளே கதவுகளை திறந்து இந்த அசுத்த ஆவிகளை வீட்டுக்குள்ள கொண்டு வருகிறோம். அதனால தேவ ஆவியானவர் இங்கே வரும்போது அந்த ஜனங்களை நிரப்பினாது. இன்னைக்கு நம்மளாம் அபிஷேகப்பட்ட ஒரு ஜனங்க, நம்மளுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்.
அப்போ நம்மளுக்குள்ள ஆவியானவர் இருக்கும்போது பாருங்க, நம்ம ஆவியானவர் ஆண்டவர் எதுக்காக கொடுக்கப்பட்டது? அநேக பாஷையில் ஒண்டிக்காக ஆண்டவர் கொடுக்கப்பட்டாதா? இல்லை, நோ. நீங்கள் பாருங்க, அதே அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம் 10:38 வாசிப்போமாக. அப்போஸ்தலர் 10:38, புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 38. நசரனாகிய இயேசுவை ஆஹா, தேவன் பரிசுத்த ஆவியினாலும் ஆஹா, வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கே அபிஷேகம் தேவை. அப்ப நம்ம யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்த ஆவியானவர் தேவை. அப்ப நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா? நீங்க சொல்லுங்க. அப்படிதான் போட்டிருக்கு வசனம். வாசிங்க, மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. நசரனாகிய இயேசுவை, ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 38, நசரான இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு நம்ம அபிஷேகப்படுறோம். ஓ தீமாலா பாஷாலா, இன்னைக்கு சபையில் அபிஷேகப்படுறோம், ப்ரே பண்றோம், எல்லாரும் அபிஷேகப்படுறோம். கீழே உழுவுதோ, சில பேர் உழுவதை பார்த்தாலே நம்ம பயந்துடுவோம். அவங்க பயங்கரமா அபிஷேகம் பண்ணுவோம். ஓ, அவங்களுக்கு அபிஷேகம் வந்தா பயங்கரமா உழுவாங்க, பயங்கரமா கத்துவாங்க, பயங்கரமா மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த அபிஷேகம்லாம் நல்லது. ஆனா அபிஷேகம் எதுக்காக கொடுக்கப்பட்டது? நான் பாருங்க, இயேசு கிட்ட அபிஷேகம் பண்ணோட இயேசு என்ன செஞ்சாரு? வாசிங்க. தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும். என்ன செஞ்சாதா? நன்மை செய்தாரு. பரிசுத்த ஆவியினால நடப்புறது முக்கியம் இல்ல, நன்மை செய்யணும். ஆமென் சொல்றீங்களா? நன்மை செய்யணும். அடுத்தது என்ன செய்யணும்? பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு எதுக்காக அபிஷேகம் பண்ணினாருன்னா, இந்த மாதிரி ஜனங்களை சுகப்படுத்துறதுக்காக, இந்த மாதிரி ஜனங்களை அபிஷேகப்படுத்துறதுக்காக சுத்தி திரிந்தார், நன்மை செய்தாரு. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்களாம் நம்ம இருக்கிறோம். நம்ம உட்காந்து ஒருத்தவங்க பசியோடு இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நம்ம நன்மை செய்ய மாட்டோம். ஒருத்தவங்க நோயோடு இருக்கிறாங்களா, அவங்க விட்டு கையை வச்சு நம்ம ஜெபிக்க மாட்டோம். ஓகே, ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, என்னை விசுவாசித்தா நிச்சயமா நீ தேவனோட மகிமை காண்பாய், நீ கைகளை வச்சு ஜெபிக்கும் போது அவங்க சுகம் அடைவார்கள்னு. உனக்குள்ள ஆவியானது உனக்குள்ள இருக்கிறாதுன்னு சொல்லிட்டாதுல. நீ கைகளை வச்சு நீ ஜெபம் பண்ண ஆரம்பியே, உன் மூலியமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாது. நீ பாஸ்டரா இருக்க தேவையில்லை, நீ ப்ராஃபட்டா இருக்க தேவையில்லை, நீ அப்போஸ்தலா இருக்க தேவையில்லை, நீ சாதாரண மனுஷனா இருக்கலாம். ஆனா உனக்குள்ள தேவன் விசுவாசித்தால், ஆவியானவர் என்ன உனக்குள்ள இருக்கிறார் என்று நீ விசுவாசித்தால், உனக்கு நோய் வரும்போது உனக்கே கைகளை வச்சு நீ ஜெபி, இயேசுவின் நாமத்தில் எல்லா நோய்களும் எனக்குள்ள இருக்கிறதான அசுத்த ஆவிகளும் கிரியைகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில் நீ ஜெபிக்கும் போது அந்த இடத்துல அற்புதங்கள் அடையாளங்கள் நிச்சயமா காண்பீர்கள். ஏன்னா ஆவியானவர் அந்த எங்க இருந்தாலும் அந்த இடத்துல விடுதலை கொடுக்கிற தேவன். நீ விசுவாசித்தாளா? நீ விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்தது அந்த ஆவியானவர் எதுக்காக கொடுத்தாது? வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்? ஓகே, இன்னைக்கு பெந்தகோஸ்ட் சண்டே எல்லாரும் கொண்டாடுறாங்க. இன்னைக்கு மட்டும் தான் ஆவியானவர் இறங்குவதில்லை. ஓகே, ஆவியானவர் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே ஆவியானவர் பெந்தகோஸ்ட்ல ஆண்டவர் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நீங்களும் நானும் சபை விசுவாசியா இருக்கிறோம், நம்மளும் சபைக்கு போகிறோம் வருகிறோம். இன்னைக்கு வரைக்கும் ஆவியானவர் வைத்து நீ என்ன செய்த? உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஏன் இன்னும் கிரியை செய்ய முடியல? ஏன் உனக்குள்ள இன்னும் விசுவாசம் இல்லையா? ஆவியானவர் தான் உனக்குள்ள இருக்கிறாரே. எங்கெல்லாம் இயேசு போகிறாரோ அங்க எல்லாமே அற்புதம் அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்ததா இல்லையா? இன்னைக்கு எல்லாரும் நீங்க பார்த்து கொண்டு இருக்க, நீங்க எல்லாரும் நீங்க வந்து அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்துட்டீங்க. ஓகே, வசனத்தை எடுப்போம். லூக்கா 4வது அதிகாரம், the book of Luke chapter 4, Luke chapter 4 verse 14 இருந்து வாசிப்போமாக. Luke chapter 4 verse 14, லூக்கா 4வது அதிகாரம் வசனம் 14. எதுக்காக அபிஷேகம் கொடுக்கப்பட்டது? எதுக்காக ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது? வாசிங்க. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். பாருங்க, இதுக்கு முன்னுக்கு நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இயேசு ஆவியானவர்னாலே பிசாசுக்கு இங்க வனாந்தரத்துக்குள்ள போகிறாரு, டு பி டெஸ்டட். இது முடிச்சிட்டு இயேசு வருகிறாரு, கலிலேயாக்கு வராது. full of power of the Holy Spirit போட்டிருக்கு வசனம். Then Jesus went back to the Galilee in the power of Holy Spirit. There is a power in the Holy Spirit. ஆவியானவருக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை, அந்த ஆவியானவரை நீங்க எப்போதும் சார்ஜ் பண்ண வேண்டும். எப்போதும் ஜெபத்திலே நீங்க இருக்க வேண்டும். எப்போதும் ஆவியில நீங்க ஜெபிக்க வேண்டும். பாருங்க, இன்னைக்கு நான் சாப்பிடலன்னா என்னோட உடம்பு வந்து அப்படியே வீக் ஆயிடும்.
ஓகேங்களா? ஒரு வேளை சாப்பிடல, 2 வேளை சாப்பிடல, 3 வேளை சாப்பிடல, 40 நாள் சாப்பிடலன்னா உங்க உடம்பு வீக் ஆயிடுது. ஏன்னா சாப்பாட்டு இல்லை. அதே போல ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கிறாரு. அவரும் சாப்பாட்டு தேவை, அவருக்கும் எனர்ஜி தேவை. அப்ப எனர்ஜி என்ன தேவைன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க ஜெபிக்க வேண்டும். தீமாலா காபாதி பாலாலா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக பாஷையில நீங்க ஜெபிக்க வேண்டும். காடி ஓடும் போது நீங்க ஜெபிங்க, வேலை செய்யும் போது நீங்க ஜெபிங்க, ஆண்டவரோட பாடல்களை போடுங்க. உங்களை ஆவியானவரை இன்னும் பலப்படுத்த உங்களுக்குள்ள ஆவிக்குரிய கண்களை தொடக்கப்படும். ஆவிக்குரிய கண்களை தொடக்கப்படும் போது ஆண்டவர் உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாரு. சில நேரத்தில் நீங்க யோசிக்கிறீங்க, எப்படி இந்த பாஸ்டருக்கு தெரியுது இந்த காரியத்தை, எப்படி பாஸ்டர் கையை வச்சா மட்டும் அற்புதம் நடக்குது, எப்படி பாஸ்டர் தீர்க்கதரிசனமாக சொல்றாரு, எப்படி பாஸ்டர் நாளைக்கு நடக்க போது இன்னைக்கே சொல்றாரு. இதெல்லாம் யாரும் செய்யறதில்ல. நீ தேவனை விசுவாசித்தால் ஒன்னாலும் ஆண்டவர் செய்ய முடியும். எங்களோட ரகசியம் என்னன்னா ஆண்டவரோடு கூட உட்காந்து எப்போதும் நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும். ஒரே இடத்துல இருக்கணும் இல்லை. நீங்கள் போகிறீங்க எங்கே வாதிங்களோ யாரை பக்கம் சில நேரத்தில் ஆண்டவர் காட்டுவாது. இவங்களை வந்து இவங்களோட கூட பேசுங்க, இவங்களோட கூட உற்சாகப்படுத்துங்க. ஆண்டவர் சில நண்பர்களை பேசுவாது. வி ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து கொண்டதுக்கு நீங்கள் நினைக்காதீங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் ப்ராப்ளம். இன்னைக்கு நம்மளை சுற்றி நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, இன்னைக்கு இயேசு கலிலேயாவுக்கு எப்படி போகிறாரு? வசனத்தை வாசிங்க. திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. தொடர்ந்து வாசிங்க. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாரும் புகழப்பட்டார். அடுத்தது வாசிங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். பாருங்க, இங்க நான் ஒரு காரியத்தை என்ன பார்க்கணும்னா, இயேசுவே சர்ச்சுக்கு போதாது, இயேசுவே தேவ ஆலயத்துக்கு போதாது. இன்னைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிறது ரொம்ப பேர் வந்து இப்போ நம்மளோட சூழ்நிலை எப்படி இருக்கிறதால சபை தொடக்கப்படும் போது இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு போக மாட்டோம். அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம போக மாட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் இயேசுவே ஜெப ஆலயத்துக்கு போகலாது. ஓகே, இன்றைக்கி நிறைய பேர் நம்ம நிறைய உபதேசம் சொல்கிறாங்க. ஓ, சர்ச்சுக்கெலாம் போக தேவையில்லை, வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணால் அது ஆண்டவர் கேட்க மாட்டாதா? நிறையா இயேசுவுக்கே உபதேசம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்குறோம், அவர் எப்போதும் வழக்கத்தைப்படி தட் மீன் எவ்ரி சபாட், இந்த சபாட் டேயில் ஆண்டவர் அவர் வழக்கத்தைப்படி அவர் போகிறாரு. இப்போ அவருக்கு வந்து ஒரு ஊழியர் கொடுக்கப்பட்டது. எப்படி சில பேருக்கு வந்து ஆசிரியங்கோ வத வைக்கிறதோ பைபிள் ஸ்டடியோ ஓப்பனிங் ப்ரேயரோ, அந்த அன்னைக்கு வந்து இயேசுவோட டியூட்டி ரோஸ்ட், அந்த அன்னைக்கு இயேசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம். என்ன ஊழியம்னா, அவர் போயிட்டு அந்த பைபிளை திறந்து, பழைய ஏற்பாடோட பைபிளை திறந்து படிக்க வேண்டும். அதுதான் அவரோட வேலை. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. இயேசுவுக்கு கிடைத்ததான ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம், the book of prophecy by Isaiah. அந்த புஸ்தகத்தை எடுத்து அப்புறம் தொடர்ந்து என்ன செய்றாரு? அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, புஸ்தகத்தை திறக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர், ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது புஸ்தகம் திறந்தோட ஜீசஸ் சொல்றாரு, அங்க உட்கார்ந்துருக்கவங்க யாருக்கு தெரியுமா? இது அவரோட சொந்த ஊரு. அவருடைய சொந்த ஊரில் சொந்த தேசத்தில் உட்காந்து எல்லாமே இருக்கிறாங்க. எல்லாரும் ஜீசஸை பற்றி தெரியும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தொடர்ந்து என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் மேலே இருந்தாருன்னா, this is the purpose why God has anointed each and every one of you. இதை பார்த்து கொண்டிருக்கு நீங்கள் ஆண்டவர் வந்து அபிஷேகப்படுத்துறதுக்கு ஆல்டோகாலுக்கு வந்து அபிஷேக நேரத்தில் தான் பாட்டு பாடும் நேரத்தில் உழுவதுக்கோ அதுக்கோ ஆண்டவர் உங்களை அபிஷேகப்படுத்தலை. பட் தேர் இஸ் அ பர்பஸ். ஒரு நோக்கம் இருக்கிறது. எதுக்காக ஆண்டவர் உங்களை அபிஷேகப்படுத்தினார்? சீன்ஸ் இந்த பெந்தகோஸ்ட் சண்டே, ஹோலி ஸ்பிரிட் சண்டே என்று சொல்கிறோம். ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கிறா சொல்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் கம் 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 சொல்லிட்டு நாளைக்கு போன்னு சொல்லக்கூடாது. ஆவியானவர் நம்மளுக்குள்ள தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த ஆவியானவர் என்ன செய்வாதுன்னா, பாருங்க இங்கே போட்டிருக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். அப்புறம் என்ன போட்டிருக்கு? தொடர்ந்து வாசிங்க வசனத்தை. தரித்திரருக்கு என்ன செய்ய சொன்னாரு? மறுபடியும் கொஞ்சம் மேலே வா. கர்த்தருடைய ஆவியானவர் வந்து, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிறார், என் மேலே இருக்கிறார், நம் மேலே இருக்கிறார். எதுக்காக இருக்கிறார்? எதுக்காக ஆண்டவர் அபிஷேகப்படுத்தினாரு? என்னது? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவர் எதுக்காக உங்களை அபிஷேகப்படுத்தினாரு? நாக்காளி வந்து சூடாக்குறதுக்காக ஆண்டவர் அபிஷேகப்படுத்தல. சபையில
நீ இத்தனை வருஷமா நீ வந்து சுவிசேஷமா நீ வந்து சபையில ஒரு விசுவாசியா இருக்கிற, அபிஷேகப்படுத்த சொல்ற, ஓ அனாயிண்டிங் வந்தா பார்க்க முடியும், ஓ உங்க பயங்கரமா அனாயிண்டிங் வச்சு என்ன செய்றீங்க? முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, he has sent me, அந்த வசனத்தை மறுபடியும் வாசி. எதுக்காக? தரித்திரங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி. சுவிசேஷத்தை முதலாவது சொல்லணும். ஐயோ பாஸ்டர் எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாத, என்ன சுவிசேஷம் சுவிசேஷம் அப்படின்னா என்ன பாஸ்டர்? இத்தனை வருஷமா நீ சபையில் இருக்க, சுவிசேஷம்னா என்னன்னு தெரியலன்னா சம்திங் ராங் வித் யூ. காஸ்பல், இயேசு உலக்காக மரித்தால், இயேசு உங்களுக்காக உயிர் திறந்தாது, இயேசு உங்களுக்காக மறுபடியும் வரப்போகிறாது, அதான் சுவிசேஷம். காஸ்பல். ஆவியானவர்கிட்ட கேளுங்க, பைபிளை படிங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் சுவிசேஷனா குட் நியூஸ்னா என்ன. ஆவியானவர் எதுக்காக கொடுக்கப்பட்டது? இன்னைக்கு இந்த தரித்திரங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அபிஷேகப்படுத்தினாது. There is a purpose, for God is filling you with the Holy Spirit. Holy Spirit not only for dancing, Holy Spirit not only for tongue. ஆண்டவர் அபிஷேகத்தினால Holy Spirit also நான் மனம் திரும்பணும், நான் வந்து கீழ்ப்படியணும், நான் என் வாயை அடக்கணும், ஆவியானவருக்கு அதுக்கும் இடம் கொடுக்கணும். அதான் ஆவியானவோட கிரியைகள். இன்னைக்கு நிறைய பேர் ஹோலி ஸ்பிரிட் வேத மாதிரி படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தரித்திரங்களுக்கு முதலாவது தரித்திரங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். இதை பார்த்து கொண்டு இருக்க தேவ பிள்ளைகளே, நீ தேவ ஆவியினால் அபிஷேகப்படுத்திருக்கிறியா? உன்னை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும், உன்னை சுற்றி இருக்கும். உங்களுக்கு ஆண்டவர் காட்டுவாது, இவங்களுக்கு போய் என்னை பற்றி சொல்லு, இவங்கக்கிட்ட போய் சொல்லு, இவங்களுக்கு போய்ட்டு சொல்லு, குட் நியூஸை சொல்லு, அவங்க நல்ல காரியத்தை சொல்லு, அந்த சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்லு. நான் ஆண்டவர் சொல்லும் போது, உன் உள்ளத்தில் சொல்லும் போது பாருங்க எப்படி நம்ம உள்ள ஆவியானவர் பலமாக வருவாதுன்னா, when you obey his word. கர்த்தர் தேவன் ஆவியானவர் ஹலோ ஓகே சாரியா, தேவ ஆவியானவர் இதெல்லாம் நடக்கும், கவலைப்படாதீங்க. தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள நீங்கள் கீழ்ப்படிய உங்களுக்குள்ள ஆவியானவர் பலமாக வந்து கொண்டே இருப்பார். ஆண்டவர் யாரை காட்டுறாதோ, யாருக்கிட்ட ஷேர் பண்ணுற சொல்கிறதோ, யாருக்கிட்ட சொல்கிறதோ அதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு செய்யும் போது நிச்சயமாக உனக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ரெண்டாவது என்ன காரியங்கள் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் இன்னும் உடைக்கவும் ஆண்டவர் சொல்லல. இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை சுற்றி இருதயம் உடஞ்சி போய் இருக்கிறாங்க. many people are broken from heart. ஓகே, நிறைய உடஞ்சி போய் இருக்கிறாங்க. நம்மளை சுற்றி சில கூட்டம் இருக்கும், நம்மளை சுற்றி சில ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த இருதயத்தை கட்டுக்கிறதுக்கு ஆவியானவர் ஒன் மூலியமாக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இதுதான் ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்குள்ள கிரியைகள் நடக்காது. ஸோ ஆவியானவர் சொல்கிறாரு, இந்த எதுக்காக கர்த்தர் என்னை அபிஷேகப்படுத்தினாதுன்னா, முதலாவது இந்த தரித்திரங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்காக, அது ஓகே. ரெண்டாவது இருதயம் உடஞ்சி போனவங்களுக்கு இன்னும் இருதயத்தை உடைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம உன்னோட வாய் ஆண்டவர் பேசுகிறது, இந்த வாயை கர்த்தர் அபிஷேகப்படுத்தினாது. பாருங்க, அப்போ பெந்தகோஸ்து சண்டேல ஆண்டவர் முதலாவது தொட்ட இடம் நாவு. ஆண்டவர் அபிஷேகப்படுத்தின இடம் நாவு. ஹல்லேலூயா. இந்த நாவை ஆண்டவர் அபிஷேகப்படுத்திட்டு நைட்டுக்கிழமை ஹல்லேலூயா ஆமென் பிரேஸ் எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சொந்த பிள்ளையே நீங்கள் போய் சபித்து கொண்டு இருந்தீங்கன்னா, சொந்த அப்பா அம்மாவை நீங்கள் சபித்து கொண்டு இருந்தீங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களை நம்ம சபித்து கொண்டு இருந்தீங்கன்னா எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறாதுன்னா, இதில் வந்து தாவீது சொல்கிறான், என்னோட வாய்க்கு நீங்கள் கட்டு வைங்க, புட் அ கேட் ஆண்டவரே, கேட்டு வைங்க ஆண்டவரே இந்த வாய்க்கு அப்படி சொல்லி. சில பேருக்கு வாய்க்கு அபிஷேகம் கொடுக்கணும், வாய்க்கு பேப்டிசம் கொடுக்கணும். இது நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா அந்த வாயில் வர்றது காரியங்கள் பயங்கரமாக இருக்குது. நம்ம பேசுகிற காரியங்கள் அந்த வாயில் ஒரு வார்த்தை, சில பேர் சொல்கிறாங்க போட்ட வார்த்தையை அள்ள முடியாது அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சில நேரத்தில் நீங்கள் பேசின வார்த்தையை அள்ள முடியாது, அவங்களுக்குள்ள இந்த இறுதியை உடைக்கப்பட்டிருக்கும். அதனால் நம்ம அள்ள முடியும். நீ எவ்வளோ தான் சொன்னாலும் அது யூ வில் டேக் டைம். ஏன்னா அந்த இறுதியை ஒரு வார்த்தையினால் ஒரு மனுஷனை உடைக்க முடியும், அதே வார்த்தையினால் ஒரு மனுஷனை உயர்த்த முடியும். நீங்கள் பாருங்க, இயேசு போன இடத்துல எல்லாமே இயேசு எப்படிப்பட்ட வார்த்தையை பேசினாரு? மனுஷனை உடைக்கிறது வார்த்தையை பேசினாதா, இல்லை மனுஷனை உயர்த்துகிற வார்த்தையாக? ஈவன் தோ தே மேக் மிஸ்டேக்ஸ். பேதுரு எவ்வளோ மிஸ்டேக்ஸ் செஞ்சான், இயேசு சொல்லவே இல்லை. நான் அப்பயே சொல்லலை அவங்கள்ட்ட, நான் கேட்கல பற்றியா, அப்பயே இப்படி பற்றியா, அப்படியே இயேசு சொல்லவே இல்லை. இயேசு அவனுக்குள்ளே இருக்கிறதான
ஊழிய காரியங்களை ஆண்டவர் பார்த்தாரு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஈவன் தோ பீட்டர் மேக் மிஸ்டேக்ஸ் பட் காட் யூஸ் ஹிம் மைட்டிலி. அந்த பீட்டர் புக் ஆஃப் ஆக்ட்ஸில் வந்தோட ஹல்லேலூயா அவனோட லைஃப் அவனோட மினிஸ்ட்ரி எல்லாம் மாற ஆரம்பிக்குது. அது முன்னுக்கு அவன் இருந்தான், he மேக் மிஸ்டேக்ஸ், பாவ காரியத்தில் எல்லாம் மாற்றினான். ஆனால் எப்போ அவன் இயேசு உயிர் தந்தது அபிஷேகத்தைப்பட்ட ஆவியானவர் அபிஷேகப்பட்டினாதோ அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையே மாறப்பட்டது. அதனால தான் சொல்கிறேன் தேவ பிள்ளைகளே, யூ மஸ்ட் பிலீவ் த காட் ஆஃப் ஆக்ட்ஸ். த புக் ஆஃப் ஆக்ட்ஸில் இருக்கிற ஆண்டவரை நீ விசுவாசிக்க வேண்டும். அநேக காரியங்கள் நடந்தது, சபைகள் பருகினது எந்த காலத்துலனா இந்த புக் ஆஃப் ஆக்ட்ஸில் தான் நடந்தது. God can use ordinary people to do extraordinary things. ஒன் மூலியமாக அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், அநேக ரட்சிப்புக்குள்ள அநேக உடைந்த ஜனங்களை கட்டப்படுறதுக்காக கர்த்தர் உன்னை பயன்படுத்த முடியும், நீ ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா. ரெண்டாவது, உடைந்த ஜனங்களுக்கு கட்டப்படுறதுக்காக ஆண்டவர் அபிஷேகப்படுத்தினாது. அப்புறம் அடுத்தது என்னது வாசிங்க. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையையும் பிரவேசித்த. பாருங்க, இங்க பாருங்க, சிறைப்பட்டவர்கள் அப்படின்னா நீங்க ஜெயிலில் போயிட்டு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்குறது அப்படி சொல்லல. இன்னைக்கு ஆவிக்குரிய கண்கள்ல இன்னைக்கு ஆவிக்குரிய காரியங்கள் நிறைய பேர் பாவத்திலிருந்து கட்டப்பட்டிருக்காங்க, சாபத்திலிருந்து கட்டப்பட்டிருக்காங்க. இவங்களை விடுதலை ஆக்குறதுக்கு யாரு தேவை? நீங்க தான் தேவை. இது இவங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு கர்த்தர் யாரும் பயன்படுத்துவாது? உங்களை பயன்படுத்துவாது. யூ கோ அண்ட் லே ஹேண்ட். நீ கைகளை வச்சு அங்கே ஜெபிக்கும் போது அந்த இடத்துல விடுதலை நடக்கும். அப்போ கூடுதலுக்கு பார்வை என்று சொல்லும் போது என்னத்தை பற்றி பேசுகிறதுனா, சத்தியத்தை தெரியாமல் கூடுதலோடு இருக்கிறார்களே அவங்கக்கிட்ட போய் சத்தியத்தை சொல்லுங்க. அவங்க பார்வையை பார்ப்பார்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் அவங்களை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. அதே போல் ஆண்டவன் சொல்லியிருக்கிறாரு, நீ கைகளை வைக்கும் போது அங்கே அற்புதம் அடையாளம் நடக்கும்னு. கூடுதல் கூட போய் தைரியமாக கைகளை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? ஆவியானவர் சொல்றாரா இந்த காரியத்துக்காக ஜெபிங்க. சில பேர் நீங்கள் ராத்திரி தூக்கத்தில் இருக்கும்போது சில கனவுகள் வரும், சில பேர் ஆண்டவர் காட்டுவாது, இவங்களுக்காக நீ ஜெபி, இவங்களுக்காக ஜெபி, இவங்க ஆபத்தில் இருக்காங்க சொல்லிட்டு நீங்கள் பயந்து போக. அந்த நேரத்தில் எந்திரிச்சு ஜெபிங்க. ஜெபிச்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த நவதுக்கோ மெசேஜோ பின்றி நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா யார் எந்த பிரச்சனையில் இருக்காங்க யாருக்குமே தெரியாது, யார் எந்த டிப்ரெஷனில் போய் கொண்டு இருக்காங்க யாருக்குமே தெரியாது. ஆவியானவர் நேரம் அவங்ககிட்ட போய் நிற்க முடியாது. ஆண்டவர் உங்களை தான் பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு உதவியாக மாற்றுவார். உங்களுக்கு புரியுதுங்களா என்ன சொல்ல வருதுன்னு? சில நேரத்தில் சில பேர் காட்டுவாங்க, இவங்க இப்படி ஆபத்தில் இருக்கிறாங்க, இந்த அடிபடுற மாதிரி நான் பார்த்தேன், அல்லது நான் செத்து போன மாதிரி நான் பார்த்தேன் அப்படி சொல்லும்போது இயேசுவின் நாமத்தில் அது சபித்து கட்டுங்க. ஏன்னா பிசாசு அவங்களுக்குள்ள ஒரு அம்பு கொண்டு வந்துட்டான். ஸோ ஆண்டவர் உங்கள் மூலியமாக அந்த கட்டுகளை உடைக்கிறதுக்கு கர்த்தர் பயன்படுத்துவார். இன்னைக்கு யார் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஒரு நாள் முன்னுக்கு நான் பார்த்தேன், ஒரு மனுஷன் அப்படியாக ஃப்ளைட் மேலே நின்றுக்கிட்டு அப்படியே மேலேருந்து உழுவுது. அது சூசைட். இந்த நேரத்தில் சூசைட் ஸ்பிரிட் நிறையா ஓடிக்கிட்டு இருக்கு. நிறையா வாலிபர்கள் மதித்து போய்கிட்டு இருக்கிறாங்க. யார் எந்த பிரச்சனையில் போகிறாங்க யாருக்குமே தெரியல. இப்போ போன 3 வாரம் முன்னுக்கு அப்படி தான் ஒரு பிள்ளை நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் தம்பி கூடலாம் விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. காலையில் பார்க்குறாங்க ஃபேனில் தொங்கி செத்து போயிடுச்சு. இப்போ ஒரு பிள்ளை. ஸோ என்ன நடக்குது? என்ன நடக்குது? ஜனங்கள் அநேக கட்டப்பட்ட ஜனங்கள் பிரச்சனைகளோடு இருக்கிற ஜனங்கள் சுற்றி கொண்டு இருக்கிறாங்க. உங்கள் பாசத்தை எவ்வளோ தான் பார்ப்பாங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அபிஷேகத்தை பாசத்தை கொண்டு கொடுக்கல, ஒவ்வொரு யார் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்? பிகாஸ் நம்ம அது செய்யறதில்லை, அது செயல்படுத்துறதில்லை. ஆவியானவர் பாட்டு பாடுறதுக்கு வேண்டி வச்சுக்காதீங்க. அந்த ஆவியானவர் அநேகருக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக கர்த்தர் வைத்துக் கொள்ளுங்க. ஒன் மூலியமா நீ யாராக யூ கேன் பி ஹவுஸ் ஒய்ஃப், யூ கேன் பி விடோ, நீ யாராக இருந்தாலும் சரி, நீ சாதாரண வாலிப பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, நீ சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீ நினைக்கலாம் உன்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய முடியும்னு. கர்த்தர் நினைச்சாதனா நீ விசுவாசித்தால் தேவ மகிமை நிச்சயமா ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம எந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம்? 2021 சோஷியல் மீடியா இருக்கிறது. Use social media to share the gospel. Use social media to share your testimony. Testimony share பண்ணுங்க. அந்த testimony கேட்டு அநேக ரட்சிப்புக்குள்ள வரலாம், அநேக வாழ்க்கை மாறலாம். ஆண்டவர் உங்களை கொண்டு போன சில பாதைகளில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும், அநேகருக்கு ஒரு உற்சாகப்படுத்த முடியும். ஏன்னா உங்களை போல போன பாதைகள் அவங்களும் போயிருப்பார்கள். இன்னைக்கு நீங்க சொல்லலைன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ யூஸ் யுவர் சோஷியல் மீடியா ஆல்சோ. இன்னைக்கு லைஃப் செய்யலாம், யாருன்னா லைஃப் செய்யலாம், எல்லாத்துக்கும் ஃபேஸ்புக் இருக்கு, எல்லாரும் லைஃப் செய்ய முடியும். ஆண்டோட சுவிசேஷத்தை சொல்லலாமே, தரித்திரங்களுக்கு சுவிசேஷம் சொல்லலாமே, கட்டப்பட்ட ஜனங்களுக்கு நீ ஜெபம் பண்ணலாமே. நீங்கள் செஞ்சு பாருங்க, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். தொடர்ந்து வாசிங்க, என்ன போட்டிருக்கு?
சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையையும் குருடர்களுக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் பிரசித்தப்படுவோம் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாமே எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா அபிஷேகப்பட்டதுக்காக தான். தொடர்ந்து வாசி முடிச்சுங்க. அதை ஆண்டவரோட கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். எதுக்காக ஆண்டவர் அபிஷேகப்படுத்தினார்னா there is a purpose. ஆண்டவர் எதுக்காக உங்களை அபிஷேகப்படுத்தினார்னா there is a purpose. நீங்க வீட்டில் உட்கார்ந்து இருந்து நீ பார்த்துக்கலாம். ஆனா உன் வீட்டில் உட்கார்ந்து இருந்தே உன் வாட்ஸ்அப் மூலியமாக, உன் சோசியல் மீடியா மூலியமாக, இன்ஸ்டாகிராம் மூலியமாக, டிக்டாக் மூலியமாக ஆண்டவரோட சுவிசேஷத்தை நிச்சயம் நீ சொல்ல முடியும். இன்னைக்கு சர்ச்சில் தான் ஊழியம் செய்யணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் எவ்வளோ பிளாட்ஃபார்ம் திறந்து வச்சிருக்கிறாரு. கர்த்தர் எதுக்காக அபிஷேகப்படுத்தினது? ஹலோ, உன்னைய கொண்டு உன் சாட்சியை கேட்டு உன் பாடல்கள் கேட்டு ஒருத்தன் அழுவுதானா, உன் சாட்சியை கேட்டு ஒருத்தன் லைக் பண்றானா, அந்த சாட்சி அவன் வாழ்க்கை தொடப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அங்கே தான் ஆவியானவர் கிரியை செய்யாது. when you start to move, God will start. ஆண்டவர் அடுத்த ஸ்டெப் அவர் வச்சு செய்வார். நீ மூவ் பண்ணாமல் ஆண்டவர் செய்ய மாட்டாது. நான் சொல்கிறேன், இன்றைக்கு ராத்திரி ஆரம்பிக்குது ரெவல்யூஷன் யூத் ரேலி. 8 பேர் பேச போகிறாங்க. இன்றைக்கி 8:30 மணிக்கு ரெவல்யூஷன் யூத் ரேலி நான் ஸ்டாப். இவங்கெல்லாம் யாரு? சாதாரண ஒரு விசுவாசிங்க, சாதாரண வாலிபர்கள். இவங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை. ஆனால் கர்த்தர் இவங்களை கொண்டு கர்த்தர் புதிய கதைகள் செய்ய போகிறாரு. இவங்களை கொண்டு கர்த்தர் பேச போகிறாரு. அதனால் இன்றைக்கி 8:30 மணிக்கு ரெவல்யூஷன் யூத் ரேலியில் நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தர் கூட பேசுவார். அவங்களோட சாட்சி, கர்த்தர் அவங்கள பயன்படுத்துகிற சாட்சி ஆண்டவர் எப்படி கொண்டு வந்தார். உங்களை போல எங்களை போல இருக்கிற சாதாரண மனுஷங்களை கர்த்தர் மலேசியா தேசத்தில் கர்த்தர் பயன்படுத்த போகிறாரு. அதே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அனுகூலம் இந்த வருஷம் இதுக்காகத்தான் ஆண்டவர் என்னைய அபிஷேகப்படுத்தினார். கடைசி அப்படிதான் முடிச்சாது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசி. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி. பாருங்க, ஆண்டவர் கடைசியா எப்படி முடிக்கிறாருன்னா, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா, எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரோட ஆயம் இருக்கு. ஏன்னா இவர் யாரு? ஜோசப்பு. இவர் யாரு? மேரியோட மவன். ஏன்னா இது சொந்த ஊர். அதான் சொல்கிறேன்ல, பைபிளே ஆண்டவர் சொல்லியிருக்காரு, சொந்த ஊர் ப்ராஃபட் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சொந்த ஊரில் இவன் யாரு? இவன் நிக்கி, இவன் ஜோஷுவா, இவன் இமானுவேல், எனக்கு தெரியும் இவங்களை பற்றி. இவங்க யார்? ஆல்பர்ட், இவனுக்கு தெரியும். இவனை வாழ்க்கையை பார்க்காததா, இவன் பேசுறானா? இந்த சொந்த ஊரில் உட்காந்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு. பாருங்க கடைசியாக எப்படி முடிக்கிறாருன்னா, இதை பாருங்க என்ன போட்டிருக்கு, எப்படி போட்டிருக்கு வாசிங்க. வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. 20. ஓகே, கடைசியா முடி. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. பாருங்க, ஆண்டவர் இயேசு சொல்றாரு, இவ்வளவு கேட்டீங்களா, இவ்வளவு காரியம் எதுக்காக என்ன அபிஷேகப்படுத்தினது, எதுக்காக எல்லாமே இது பண்ணது, இன்றைக்கு நான் சொன்ன இந்த வார்த்தை ஃபுல்ஃபில் பண்ணுறதுன்னு சொல்றாரு. இதே வார்த்தை தான் இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இன்னைக்கு பெந்தகோஸ்து சண்டையாக இருக்கலாம், எந்த சண்டையாக இருக்கலாம், அதை பற்றி இருக்கல. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தாருன்னா நிச்சயமாக கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய முடியும். Today this is the scripture has been fulfilled in your hearing and in your presence. அப்படி சொல்றாரு. நான் சொல்றேன், கெட் ரெடி தேவ பிள்ளைகளே. இதை பார்த்து கொண்டு இருக்கு. நீங்கள் ஆன்லைனில் பாருங்க, இன்றைக்கி ஆன்லைனில் கூட நம்ம சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆன்லைன் மூலியமாக ஆவியான கிரியை செய்யாது. ஆன்லைனில் நீ ஜெபிக்கும் போது அந்த இடத்துல அங்கே அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. எத்தனையோ பேருக்கு நான் ஜெபிச்சிருக்கிறேன் ஆன்லைன் மூலியமாக, ஃபோன் மூலியமாக, வாட்ஸ்அப் மூலியமாக நான் ஜெபிச்சிருக்கிறேன். அங்கே ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. எவ்வளோ சாட்சிகள் நான் கேட்குறேன். கர்த்தர் நீ சபைக்கு வந்து தான் அற்புதம் செய்வான்னு இல்லை, நீ எங்கே இருக்கிறியோ, எங்கெல்லாம் இருக்கிறியோ, ஆவியானவர் எப்படி தேவ பிரசன்னம் மோசைக்கு முன்னுக்கு போகுதோ, அதே போல நீ மற்றவங்கள்ட்ட ஜெபிக்கும் போது, பேசும்போது ஆண்டோட பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக போயிட்டு அவங்களோட கூட கிரியை செய்யும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஆன்லைன் மூலியமாக பார்க்குறீங்க. ஆன்லைன் மூலியமாக சில பேர் மனம் திரும்பி இருக்காங்க. ஆன்லைன் மூலியமாக கத்தரை ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. ஆன்லைன் மூலியமாக அழுந்திருக்கிறாங்க. ஆன்லைன் மூலியமாக ஆண்டோட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஆண்டோட கிட்ட நின்றுருக்காங்க. ஆன்லைன் மூலியமாக அநேக வாலிபர்களை, அநேக முதியவர்களை கத்தர் ஊழியக்காரங்களாக மாற்றிருக்கிறாரு. ஆவியானவர் எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நீ பார்த்து கொண்டு இருக்க தேவ பிள்ளைகளை ஆண்டவர் இதே தான் சொல்றாரு. ஆண்டவர் எதுக்காக உன்னையும் என்னை அபிஷேகப்படுத்தினார்? தேர் இஸ் எ பர்பஸ்.
ஆவியான உள்ள பேசிக்கிட்டே இருப்பாது. ஒரு பாவத்தை செய்யும் போது ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பாது. எத்தனை பேர் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? அந்த பாவம் செய்யறதுக்கு வரைக்கும் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பாது. உனக்குள்ள உணர்த்திக்கிட்டே இருப்பாது. ஒரு கட்டம் பார்த்தீங்கன்னா அது பேச மாட்டாது, அமைதியாகிடுவாது. அசுத்தமாக இருக்கிற இடத்துல ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டாது. பரிசுத்தமாக இருக்கிற இடத்துல ஆண்டவர் கிரியை செய்யாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிற இடம் பரிசுத்தமான ஒரு இடம், நீ இருக்கிற இடம் உன் ஆலயம் பரிசுத்தமான ஒரு இடம். ஆண்டவர் பிரசன்னத்தால் நிரப்பு. ஆண்டவர் பிரசன்னத்தால் தேவ பாடல்களை பாடுங்க, தேவனை ஆராதிக்க ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன் தேவ பிள்ளைகளே, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, உங்கள் லைஃப் நெக்ஸ்ட் லெவலில் கத்தத்தை கொண்டு போவாது. அடுத்த கதவுகள்லாம் கத்தத்தை திறக்க ஆரம்பிப்பாது. when you allow the Holy Spirit, when you allow the presence of God into your house, உன் வாழ்க்கைக்குள்ள, உன் வீட்டுக்குள்ள, உன் ஆலயத்துக்குள்ள, ஒரு சரீரத்துக்குள்ள நீ அல்லாவ் பண்ணீங்கன்னா ஆவியானவர் நிச்சயமாக கிரியை செய்ய ஆரம்பிப்பாது. ரீமா லக்கா பாஷா நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாரு. நீ அநேக பேர் இன்னைக்கு ஆண்டு தூதமாக நீங்கள் இருக்கிறீங்க. பைபிளை தொடர்ந்து எத்தனையோ மாதம் ஆகிவிட்டது. ஏதோ சபைக்கு வரீங்க, ஏதோ காரியம் தேவனை ஆராதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டு சொல்கிறது, இது பத்தில் நான் உன்னை கொண்டு இன்னும் நிறைய காரியங்களை செய்ய போகிறேன். என்னோட கூட நீ அதிகமாக நேரத்தை செலுத்து, அதிகமாக பாடல் உட்காது, அதிகமான என்னோட சமூகத்தில் நீ உட்காது, நான் அநேக வெளிப்பாடுகளை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் கத்த சொல்றாரு. ஹல்லேலூயா. கெட் ரெடி மை பீப்பிள். இதை பார்த்து கொண்டு இருக்க தேவ பிள்ளைகளே, நீ எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவருக்கு தெரியும் உன்னோட தேவை என்னன்னு. ஆண்டவர் சொல்றாரு, உன் தலை மைது ஒரு இது கீழே விழுந்தா கூட நான் எனக்கு உனக்கு தெரியும் என்று கத்த சொல்றாரு. அவ்வளோ விசேஷமானவர்கள் நீங்க. அப்ப அவ்வளோ ஆண்டவர் டீட்டெயில் அதுக்காக உன் வாழ்க்கையில இருக்கிற தேவைகளை கத்த நிச்சயமா சந்திப்பாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்கறதுக்கு முன்பாகவே எனக்கு தெரியும் உன்னோட தேவை என்னன்னு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, allow the Holy Spirit, ஆவியானவருக்கு இடம் கொடுக்காதமையே. ஒருவேளை நீ ஆண்டோடு தூதமாக இருக்கிறியா, ஆண்டோட மனுப்பு கேளு. ஒருவேளை ஆண்டோருக்கு விரோதமான சில பாவத்தில் நீ இருக்கிறியா, அது மனம் திரும்பி மறுபடியும் ஆண்டோட்ட வா. ஒருவேளை நீ ஆண்டோட்டு தூதமாக சில ஊழியத்தை நீ விட்டுட்டு நீ போயிட்டியா, சில மனுஷங்கள்னால நீ விட்டு போயிட்டியா, சில சபைகள்னால நீ விட்டு தூதமாக போயிட்டியா, ஆண்டவர் சொல்றது மறுபடியும் கெட் பேக் டு யுவர் மினிஸ்ட்ரி. மறுபடியும் உன்னோட மினிஸ்ட்ரிக்கு ஆரம்பியே. ஒருவேளை நீ வீட்டில் உட்காந்துருக்கலாம், உன்னோட நண்பர்கள் இருக்கலாம், சொந்தக்காரங்க இருக்கலாம், சில தேவைகளோடு இருப்பார்கள், சில பிரச்சனைகளோடு இருப்பார்கள். நீ அங்கே இயேசுவா போ. நீ அந்த இடத்துல இயேசுவா போய் அவங்களுக்கு உதவி செய்ய, அவங்களுக்கு ஜெபம் பண்ணு. நான் சொல்கிறேன், நீ எல்லாம் செய்ய ஆரம்பித்துட்டீங்கன்னா மலேசியாவில் ஒரு புதிய எழுப்புதல் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானது முதலாவது எங்கே பரிசுத்த ஆவியானவர் வருவாதுன்னா ஜெருசலம் சொல்லும்போது முதலாவது உன் வீட்டுக்குள்ளே தான் பரிசுத்த ஆவியானவர் வரணும், எனக்குள்ளே தான் பரிசுத்த ஆவியானவர் வரணும். அதுக்கப்புறம் தான் உலகம் எங்கேயும் போகணும். இன்றைக்கி நம்ம அப்படி இல்லை, உலகம் எங்கேயும் போயிட்டு கடைசியாக தான் ஜெருசலம் போதும். நோ. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இருக்கிற இடத்துல நீ அலாவ் பண்ணு. ஆண்டோட வசனத்தை வாசிக்க ஆரம்பியே. ஆண்டோட வெளிப்பாடுகளை நீ கேட்கும் போது, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது, நான் சொல்றேன், ஓ மை காட் கேன் டூ அ மைட்டி மிரக்கல். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நான் ஆண்டோட சொன்னேன், ஆண்டவரே நீ ஊழியத்துக்கு என்னை அழைக்கிறீங்களே, எனக்கு வேதத்தை பற்றி எனக்கு தெரியாத, எனக்கு பேச தெரியாத தமிழ், நான் எப்படி ஆண்டவரே நான் பேசுனா யாரு கேட்க போகிறா, ஆண்டவரே நான் பேசுகிற தமிழ் கூட யாருக்குமே புரியாத, எங்கள் அம்மாக்கே அவ்வளோ புரியாத, நான் ரொம்ப வராது, எனக்கு ரொம்ப திக்குவாய் போல இருக்குதுன்னு ஆண்டவர் சொன்னது. அது உன்னோட ப்ராப்ளமு, உன்னோட நாவு எனக்கு கொடு. ஆண்டவர் கேட்டது, உன்னோட நாவு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் வாலிபர் இருக்கும்போது ஒரு வாலிபர் முகாமில் ஆண்டவர் இதை என்னோட கூட பேசினார். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்னோட வாழ்க்கையை உங்களுக்கு முன்பாக நான் ஒப்புக் கொடுக்குறேன், என்னோட நான் உங்களுக்கு நான் ஒப்புக் கொடுக்குறேன், நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் செய்யுங்க என்று சொல்லி. அப்போ ஆவியில் ஜெபிக்க ஒவ்வொரு காலையில் ஜெபிக்க நான் பேசுகிற தமிழ் கொஞ்ச நேரம் புரிய ஆரம்பித்தது. இனி நான் பேசி கொண்டு இருக்கிற அதே தமிழ் தான் உங்களோட வாழ்க்கையிலும் புரிந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ அதனால இதை பார்த்து கொண்டு இருக்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய முடியும். என்னையை கொண்டு கர்த்தர் என்னை பயன்படுத்தினது போல இன்னைக்கு நான் அதே ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, நான் தமிழ் சபை நடத்த தெரியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அது தமிழ் சபையில் தான் வைத்திருக்கிறாரு. தமிழில் பிரசங்கம் பண்ண வைக்கிறாரு. இந்தியா வரைக்கும், ஸ்ரீலங்கா வரைக்கும், சிங்கப்பூர் வரைக்கும் கர்த்தர் கொண்டு போயிருக்கிறாரு. அநேக தேசங்களுக்கு கொண்டு போய் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இல்லை, ஆண்டவர்கிட்ட சொல்லுது, ஆண்டவர் என்னால் முடியல, ஆவியானவர் உங்களால தான் முடியும், நீங்கள் அதுக்கு உதவி செய்யணும். ஸோ when you allow the word of God, allow God, ஆவியானவர் உன் வாழ்க்கையில் கொடுக்கிறதுக்கு நீ இடம் கொடுத்தனா நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. வாங்க எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்தில் நம்ம செவிக்க போகிறோம். எனக்கு தெரியல எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமாக இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த காமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க.
when you allow the Holy Spirit, God can do a greater things. உன்னை கொண்டு கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய முடியும். கர்த்தர் என்னையை பயன்படுத்த முடியும்னா உங்களையும் பயன்படுத்த முடியும். உன்னோட பாடல்கள் அநேகத்துக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்ற முடியும். உன்னோட வார்த்தை அநேகத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். அல்லேலூயா. சில வார்த்தைகள் நீங்கள் போடும்போது அந்த வார்த்தையை லைக் பண்ணும்போது ஆண்டவரோட வார்த்தைகளை நீ போடும்போது ஃபேஸ்புக்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ வாட்ஸ்அப்பில் போடும்போது ஒருத்தவங்க லைக் பண்ணுறது ஆமீன் ஹல்லேலூயா அப்படி சொல்கிறாங்கன்னா that means God already sent the Holy Spirit to convict them. ஆண்டவர் அவங்களை கொண்டு உன் வார்த்தை மூலியமாக அந்த வார்த்தை மூலியமாக கர்த்தர் தொடராது. So my son, my daughter, கடைசி நாட்களில் you will prophesy, you will see a dreams. அநேக தரிசனங்கள் அநேக கனவுகள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஈமா லாக்கா பாதியா லலபா நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மாலை நேரத்தில் கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பெந்தகோஸ்து நாட்களிலே கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரே இந்த மத்தியிலே கிரியை செய்வீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்களோட ஆவியானவருக்கு உள்ள ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னுமாக பெருக செய்வீராக. ஒருத்தர் உற்சாகப்படுத்துவீராக, அவங்களை பலப்படுத்துவீராக தகப்பனே. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே அவங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஆவியானவரே அவங்கள தேற்றுவீராக. ஆவியானவரே நீ தேற்றவாளனாக நீ இருக்கிறவர். இந்த பிள்ளைகளோட மத்தியில் உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி அவங்களை சுகப்படுத்துவீராக. வசனம் சொல்லியிருக்கிறது அவர் வார்த்தைகளை அனுப்பி சுகப்படுத்தினார். இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை அனுப்பி எதுக்கு யார் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ உங்களோட வார்த்தைகளை அனுப்பி அவங்க இருதயத்தை சுகப்படுத்துவீராக. ஆவியானவரே நீ வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதிங்க. இந்த மாதிரி வேலையில் எங்களோட கூட நீ பேசுனதுக்காக நன்றி கர்த்தாவே. வெளிப்பாடுகளை தந்ததுக்காக நன்றி. இதை பார்த்து கொண்டு இருக்க தேவ பிள்ளைகள் அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்களோட சங்கதிகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இது வரைக்கும் அவங்களை வழிநடத்தி உற்சாகப்படுத்தி ஆண்டவரை பலப்படுத்தி ஆண்டவரை உயிரோடு வச்சிருக்கீங்க என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்பிக்கிறோம் ஆண்டவரை. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளை தினத்தில் நாங்கள் மறுபடியும் வேலைக்கு போகும்போது இந்த வாதம் ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும். ஆவியானவரே எங்களோடு கூட நீ பேசும், எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல தேவ சமாதானமும் தேவ கிருபையும் வழிநடத்தவும் இருக்கும். இதை பார்த்து கொண்டு இருக்க தேவ பிள்ளைகளே இப்பொழுது அவங்க சரீரத்தில் ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ உங்கள் சரீரத்தில் பலவீனம் இருக்கிறதோ அந்த இடத்துல கைகளை வைங்க. இந்த நேரத்தில் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. There is a healing going to take place now in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் I command every evil spirit, every sickness ஆண்டவரே, எல்லா பலவீனங்களும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில், டிப்ரெஷன், loneliness, எல்லா போன்ஸ் நரம்புகள் எல்லா சிஸ்டம் கர்த்தாவே எந்த கோவிடும் வைரஸும் வராதபடி இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி கட்டி வீசுகிறோம். I release a healing now in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் let the power ஆண்டவருடைய மகிமை இந்த நேரத்தில் இந்த மூலமாக இந்த ஆன்லைன் மூலமாக பாயிட்டோம். இயேசுவின் நாமத்தில் let be a release in Jesus name. Release in Jesus name. Release in Jesus name. இயேசுவின் நாமத்தில் தேவ மகிமை தேவ வல்லமை பாய்ந்து ஓடட்டும். இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தத்தை தெளித்து விடுகிறோம். எந்த நோய்களும் எதவாதபடி இயேசுவின் நாமத்தில் I can see a migraine spirit, the spirit of migraine in the name of Jesus. இயேசுவின் நாமத்தை தலைவலி கொண்டு வருகிற எல்லா மைக்ரேன் ஸ்பிரிட் கட்டிக்கிறதுன்னு இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கட்டிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எலும்பு சம்பந்தப்பட்டதான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் I can see a depression in the name of Jesus. Oh depression spirit, I command you to go, come out in Jesus name. இயேசுவின் நாமத்தில் let the peace of God ஆண்டவரே தேவ சமாதானம் இவங்களோட கூட இருக்கட்டும். கர்த்தாவே சொன்ன வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. let the healing take place. தேவ ஆவியானவரே இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே இதுக்கு ஒதுக்கும் அதுக்கப்புறம் வழிநடத்துவதாக உங்களோட ஜனங்களோடு கூட பேசும், வழிநடத்தும். எல்லாம் துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you very much. God bless you. சிட்டி ராக் சர்ச்சில் இருக்கிறவங்க சரி, இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறது யார் எங்கே இருந்தாலும் சரி, இந்த வார்த்தை உங்களுக்கு ஆண்டது கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா தயவு செய்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாறட்டும். ஸோ டேக் கேர். காட் பிளஸ் யூ. ஹேவ் அ குட் பிளஸட் வீக்கெண்ட். அண்ட் இன்னைக்கு ராத்திரி 8:30 மணிக்கு தேவோட யூட்ரலியில் நாங்கள் உங்களெல்லாம் பார்க்குறோம். நிச்சயமாக இந்த 8 நாள் நான் ஸ்டாப் மூலியமாக நிச்சயமாக கர்த்தர் பேச போகிறாது. கெட் அலோவ் த ஹோலி ஸ்பிரிட். நான் ஒன்று சொல்கிறேன், இந்த 8 நாள் ஆவியானவருக்கு கொடுத்து பாருங்க, இந்த 8 நாள் தேவனோட நேரத்துக்கு கொடுத்து பாருங்க, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, அப்பொழுது எல்லா காரியங்களும் கர்த்தர் செய்து முடிக்க போகிறாது. ஹல்லேலூயா. டேக் கேர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. பை கவான். See you. Bye bye.